ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே 2 மாபெரும் சுபர்கள் சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். ராசி அதீதமாக புனிதமடைந்திருக்கிறது. 2ல் ராசிநாதன் சூரியன் சேர்ந்து புது ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. மாதத்தினுடைய நடுப்பகுதியில் சூரியன் 3ஆம் இடத்தில் சென்று தன்னுடைய சொந்த வீட்டில் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார். 4ல் செவ்வாய், 9ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில, 10ல் வக்ரகதியில் சனி பகவான் இயங்கிக் கொண்டு இருக்கிறார். இது போன்ற கோச்சார அமைப்புகள் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 மாபெரும் சுபர்களின் இருப்பால ராசி அதீதமாக புனிதமடைந்திருக்கிற போது குலதெய்வ ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்தினுடைய கருணை, இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் எல்லாமே உங்களுடைய சிறிய முயற்சியின் மூலமே கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம். கடவுளின் கருணை நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு கிடைக்கும். உண்மையில சொல்றேன், பிரபஞ்சம் உங்கள் மேல கருணையை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்காரர்கள் சரியான எல்லா நல்ல முயற்சிகளையும் எடுத்து அதில் வெற்றி வாகை சூடலாம். அற்புதமான இந்த இறைவனுடைய கருணை நிறைந்த இந்த காலத்தை மிதுன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதனால நல்ல ஆதாயங்களும் வெற்றிகளும் உண்டாகும். அது மட்டும் இல்லை, கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, உங்களுடைய நன்மதிப்பு அதிகரிக்கும். அதாவது ராசி புனிதமடைகிற போது, அதுவும் குருவின் இருப்பாலும் சுக்கிரனுடைய இருப்பாலும் புனிதமடைகிற போது உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயர்வடைவதற்கான, உங்களுடைய நட்பெயர் உயர்வடைவதற்கான எல்லாமே நன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, புத்தியில இருந்த தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். புத்திசாலித்தனம் பிறக்கும். புத்தி அப்படியே நல்ல பாசிட்டிவா வைப்ரேஷனோட இயங்கும். அதாவது உங்களோட மூளையில நல்ல சிந்தனை ஆற்றல் பெருகும், நல்ல எண்ணங்கள் தோன்றும். அவற்றை நீங்கள் நடைமுறைப்படுத்தி வெற்றி வாகை சூடி எல்லோரிடமும் பாராட்டு பெறுவீர்கள். ராசி அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. அதாவது ராசியில் குருநாதர் இருக்கிற போது 1, 5, 9 இதெல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். எப்போது ஒரு மனிதனுடைய யாதகத்துல 1, 5, 9 போன்ற திரிகோணங்கள் எல்லாம் வலுவடைகிறதோ இயல்பாகவே அவனுக்கு எல்லா நன்மைகளும் அவனை சுற்றி நடக்க ஆரம்பித்து விடும். திரிகோணங்கள் வலுவடைந்திருக்கிறது, ராசி புனிதமடைந்திருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்தை மிதுன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் வளர வேண்டும், உயர வேண்டும், மலர வேண்டும். 7ஆம் இடம் 2 மாபெரும் சுபர்களின் தொடர்புக்குள் வருகிறது, பார்வையில் வருகிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், இது எல்லாமே அற்புதமாக செயல்படக்கூடிய அருமையான காலம். அதாவது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் உங்களுடைய காதலை உங்களுடைய பெரியவர்களிடம், அப்பா அம்மாவிடம் சொல்லி அனுமதி வாங்கி காதல் திருமணம் நல்லபடியாக நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அரேஞ்ச் மேரேஜ், அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் நல்லபடியாக நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போகலாம், குடும்பத்தை உருவாக்கலாம், திருமணத்தை நீங்கள் செய்யலாம். அற்புதமான பொற்காலம். 7ஆம் இடம் நல்லபடியாக வலுத்திருக்கிறது. உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், புதிய நண்பர்களால அறிமுகங்கள் ஏற்பட்டு அதனாலேயும் நல்ல ஆதாயங்களும் வெற்றியும் உண்டாகும். நல்லபடியாக திருமணம் செய்யலாம், புதிய தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்கலாம், புதிய நண்பர்களை சந்தித்து அவர்களிடம் நீங்கள் கேட்கிற எல்லா உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையில சொல்றேன், ராசி புனிதமடைந்திருக்கிறது, 7ஆம் இடம் புனிதமடைந்திருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே எல்லா நன்மைகளையும் பெற முடியும். அதாவது மேக்சிமம் எல்லா நன்மைகளும் ஆகஸ்ட் மாதம் 2025 ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. கடவுளின் கருணை அதற்கு முழுமையாக உங்களுக்கு துணை செய்கிறது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்துல ராசிநாதன் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ரகதியிலிருந்து மீண்டும் நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் சென்று அங்கு அமர இருக்கிறார். 2ஆம் இடம் நல்லபடியாக விரிவடைகிறது, சுபமாக மலர்கிறது. தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் நல்லபடியாக அமைகிற போது குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும், நல்ல வருமானம் இருக்கும், உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். 2ஆம் இடம் வலுவடைகிற போது குடும்பத்துல நிம்மதி ஏற்படும். குடும்ப பெண்களுக்கு அதாவது ஆஹா ஓஹோண்டு பெரிதாக நன்மைகள் நடக்க வேண்டும் என்றில்லை, நிம்மதியாக இருந்தாலே போதுமே. உண்மையில சொல்றேன், ஆகஸ்ட் மாதம் 2025 ஆண்டு மிதுன ராசிக்கார பெண்களுக்கு நிம்மதி ஏற்படும். நிம்மதியாக நீங்கள் வாழ முடியும்.
அதாவது குடும்பத்துக்குள்ள இருந்த எல்லா சிக்கல்களும் பிணக்குகளும் அப்படியே விலகி குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் ஆனந்தமான சூழ்நிலையும் உருவாகும். அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பெரிதாக எந்த தீங்கும் சொல்ல முடியவில்லை. 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 5ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 5ஆம் அதிபதி ராசியிலே வந்து அமர்ந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறார். அதாவது உடைய தொழில், வியாபாரம், வேலை, உத்தியோகம் இது போன்ற அமைப்புகளுக்கு, அதாவது உடைய ப்ரொஃபஷனல் லைஃப், உடைய கெரியர் இது போன்ற அமைப்புகளில் நல்ல ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடியவர் குரு. உங்களுக்கு 10ஆம் அதிபதி நல்லபடியாக ராசியிலே வந்து சுக்கிரனோடு சேர்ந்து அட்டகாசமா அமர்ந்திருக்கிறார். உண்மையிலே சொல்றேன், தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். இந்த வாய்ப்புகளை ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்துல சில ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், வருமானம் இது போன்ற அமைப்புகள்ல சில மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் புதிய தொழில் முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த எல்லா வாய்ப்புகளுமே நன்மையாகத்தான் முடியும், தீமையாக முடியாது. பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. உடல் ஆரோக்கிய விஷயத்தை சற்று பார்த்து கொள்ள வேண்டும். சூரியனோடு கேது சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்துல அமரலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஒரு கேந்திரத்துல இயற்கை பாவர் அமர்வதில் எந்த தவறும் இல்லை. அதே நேரத்தில் செவ்வாய் 4 சுகஸ்தானத்துல செவ்வாய் அமர்கிற போது உங்களுடைய ஆரோக்கிய விடயத்தை சற்று பார்த்து கொள்ள வேண்டும். வேலை 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 என்று ஓடிக்கொண்டே இருக்காமல் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய உணவு விடயங்களையும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஒரு விடயத்தை மட்டும்தான் மிதுன ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதம் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி தொழில், வேலை, வியாபாரம், வருமானம், உத்தியோகம், குடும்பம், திருமணம், நண்பர்கள் வட்டம் அத்தனையுமே அட்டகாசமாக அற்புதமாக வளர்ந்திருக்கிறது, மலர்ந்திருக்கிறது. ராசி புனிதமடைந்திருக்கிறது. இதற்கு மேல் என்ன வேண்டும்? உங்களுடைய சிந்தனை திறன் அதிகரிக்கும், புத்தியில தெளிவு பிறக்கும். இயல்பாகவே மிதுன ராசிக்காரர்கள் சற்று சந்தேக பிராணிகளாக இருப்பீர்கள். எதையும் நம்ப மாட்டீர்கள், யாரையும் எடுத்தவுடன் நம்ப மாட்டீர்கள். ஆனால் இப்போது அனைத்துமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இயங்கிக் கொண்டிருக்கும். அவ நம்பிக்கைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். நல்ல நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். அவற்றை நீங்கள் நடைமுறைப்படுத்தி செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்து நல்லபடியாக வெற்றி வாகை சூடி பாராட்டு பெறுவீர்கள். உண்மையில சொல்றேன், உங்களுடைய திறமையும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் கடவுளின் கருணையும் அனைத்தும் ஒன்றாக செயல்படக்கூடிய அற்புதமான இந்த காலத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு யோகிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.